போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமாக மிஸ்டர் குவுக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்திடுறாங்க. ஏற்கனவே இந்த ஆள் இப்படி பண்ணக்கூடியவன் தான், அவன் ட்ராப்ல சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரா, லாயர், யுனா எல்லாரும் பேசி வச்சுட்டு போட்ட ட்ராப் தான் இது. டேட்டூ சிக்கிட்டா அப்படின்னா நம்ம பேரை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால விசாரணை அப்பவே இன்னொரு ஆளை வச்சு டேட்டூவை போட்டு தடுறதுக்கான ஏற்பாடு நடக்குது. அதுல அவருக்கு பலமா அடிபட்டுடுது, தொண்டையிலையும் அடிபட்டுடுது, ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்காங்க. அவரு சுயநினைவுக்கு திரும்பி பேசினாலே அது ஆச்சரியம் தான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. போற போக்க பார்த்தா இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. அதனால ஒரு போர்ட் மீட்டிங் வச்சு இவன் தான் என் பையன் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் பொண்ணனை தேயான் கிட்டி கூப்பிட்டு சொல்றாங்க. கேட்டு தேயான் கடுப்புல வர, அதுக்கப்புறம் லாயர் வர, இதையே சேர்மன் சொல்றாங்க. லாயரை யோசிச்சிட்டீங்களா சார்ன்னு கேட்கறதுக்கு நான் நல்லா யோசிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இப்படி நான் பப்ளிக்கா இவன் தான் என் வாரிசுன்னு அறிமுகப்படுத்தினாதான் அவன் மேல யாருக்குமா இருந்தாலும் கை வைக்கிறதுக்கு ஒரு பயம் வரும், அவன் உயிர் ஆபத்து இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக சேர்மன் இன்னொரு பிளான் போட்டிருக்காரு. இந்த லாயரையும் நம்ப முடியாது, ஏன்னா ஏற்கனவே இந்த கம்பெனியையும் எங்களையும் கவுக்கிறதுக்காகத்தான் எங்கிட்டயும் பொண்ணுக்கிட்டயும் டபுள் கேம் ஆடினவன் இந்த லாயர். அதனால இவனையும் நான் மாட்டி விட்டுருவேன், அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு தாட்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த டேட்டு பிடிபட்டுட்டான். ஆனா விசாரணை அப்போ அவனுக்கு அட்டாக் நடந்திருக்கு, அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான் அப்படின்னு ஹீராக்கு தெரிய வர்றப்போ, அப்ப நாம வளர்த்த பையனோட கதி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி தேயான் தான் இருக்காங்கிறது தெரியும். தேயானை மிரட்டுறதுக்காக வர்றப்போ ஆஃபீஸில் தான் இருந்திருப்பாரு லாயர். என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க வர்ற சமயத்துல எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுறா தேயான். என்ன இவன் ரொம்ப ஓவரா குதிச்சுட்டு இருக்கா, உங்க ஹண்டிங் டாக் தானே இவன், பார்த்து பொறுமையா இருக்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம என்னமோ என் பையங்கிற இதோ நிக்கிறாரே லாயர், இவரோட சொந்த அக்கா பையன் தான் அவன், இவருக்கு இல்லாத அக்கறையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனதும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஹீராக்கு. ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, பல வாட்டி உங்ககிட்ட சொல்றதுக்காக முயற்சி பண்ண, பட் என்னால் முடியல, அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல அப்படிங்கிறப்போ பயங்கர கோவமா ஹீரா திட்டி விட்டு வந்துருவாங்க. அக்காவும் தம்பி ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃபேவர் பண்றீங்க, அதுக்கப்புறம் முதுகுல குத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனா லாயருக்கு மனசு கேட்காம ஹீரா கிட்ட கேட்பாங்க, ஆரம்பத்துல என் அக்கா சிம்மாவை தப்பா நீ நியூஸ்ல சொன்னதால உன்னை பழி வாங்குறதுக்காக தான் வந்தா, ஆனா உங்ககிட்ட பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ரொம்ப நல்லவ, அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்றவன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ எங்க அக்காவுக்கும் உனக்கு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. இது எதையுமே காதல வாங்கிக்காம ஹீரா வந்துருவாங்க. இப்படி லாயருக்கும் ஹீரா கடையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்துக்கிட்டு கிம் மிஸ்டர் கு கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா லாயர் கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற சமயத்துல மிஸ்டர் கு பார்ப்பாங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி சிமா அப்படிங்கிறவங்கள ஒருத்தங்களை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஹையர் பண்ணது ஹீரா தான். அப்பதான் எனக்கு ஹீரா பத்தி எல்லாமே தெரிய வந்தது. ஹீரா ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு, அவளோட எக்ஸஸ்பெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் காதல் கிடையாது, அந்த எக்ஸஸ்பெண்ட் ஹீராவை அபியூஸ் பண்ணிட்டான், அதனால ஹீரா கர்ப்பமாயிட்டா, அதனாலதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். குழந்தைக்கு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காக தான் ஹீராவும் அந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டாலே தவிர்த்து ஹீரா ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்லாம சும்மா தான் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அவங்க வேலை வாங்கி கொடுத்ததுனால தான் அந்த தப்பே ஹீராக்கு நடந்துச்சு. சும்மா தெரிஞ்சதா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ அக்கா இப்படி பண்ணிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு லாயருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. சேர்மேனோட இடத்தையே காலி பண்ற மாதிரி ஒரு நியூஸ் தேயான் கிட்ட சிக்கிருக்கும். அதை நியூஸ் 9 ஆங்கர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் டீடைல் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனல் விசிட் பண்ணுங்க.